ஆமா. அப்ப இந்த மோசே அவங்களை விடுதலை பண்ணியாச்சு, அந்த எகிப்துக்காரங்க எல்லாரும் செத்து போயாச்சு. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வனாந்திர பயணத்தில் போகிறார்கள். வனாந்திர பயணத்தில் போகும்பொழுது பயங்கரமான பாடுகளும் உபத்திரங்களும், சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, பயங்கரமான பிரச்சனை வருகிறது. அந்தந்த இடங்களெல்லாம் கசந்த மாறாவை மதுரமாக்குறாரு, வானத்து மன்னாவை புசிக்கிறதுக்கு என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. எத்தனை நாளைக்கு தான் இதையே திங்கிறன்னு சொல்லும்போது அங்கே காடைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கின்றார். இவங்க எல்லாருமே அந்த ஊழியக்காரங்களை முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. வனாந்திர யாத்திரை முடிந்து விட்டுட்டு ஒரு தேசத்துக்கு வராங்க, சீனாய் மலை என்கிற இடத்துக்கு வராங்க. ஒரு இல்லைங்களேன், எங்க வராங்க, எங்க வராங்க, சீனாய் மலைக்கு வராங்க. சீனாய் மலையிலே மோசே ஆண்டவரை பார்க்கும் பொழுது மகிமையாய் காட்சி கொடுக்கிறார். ஜனங்கள் பார்க்கும் பொழுது பட்சிக்கிற அக்னி போல இருக்கிறது. இல்லைங்களேன், எப்படி தெரியுது? மோசே பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஆண்டவரை பார்க்கும்போது மகிமையாய் தெரிகிறார். ஜனங்கள் பார்க்கும்போது எப்படி தெரிகிறது? ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி போல் இருக்கின்றார். வேத